சமூக வலைத்தளங்கள்ல சமிந்த வாஸ்ட் ஒரு பேட்டி ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதில் அவர் சொல்லியிருந்தார் 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் தொடர்பான சில விடயங்களை கூறியிருந்தார். அதில் 2011 செமிஃபைனலில் ஆஞ்சலோ மேத்யூஸ் இன்ஜெக்ட் ஆகிறார். அதோட முத்தையா முரளிதரனும் இன்ஜெக்ட் ஆகிறார். அப்போ அந்த டைமில் சமிந்த வாஸுக்கும் சுராஜ் ரண்டேவுக்கும் கோல் வந்திருக்குது, நீங்கள் ஃபைனல் விளையாடுறதுக்கு ரெடியாக இருங்க, உடனடியாக இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் சுராஜ் ரண்டேவும் சமிந்த வாஸும் இந்தியாவுக்கு பயணமாகறாங்க. அதில் சுராஜ் ரண்டி ஃபைனல் விளையாடுறாரு, முரளிதரனும் விளையாடுறாரு. முரளிதரனுக்கு பதிலாக தான் சுராஜ் ரண்டி நினைச்சிருந்தாங்க. ஆனால் முரளிதரன் இன்ஜெக்டோட தான் அந்த போட்டியில் விளையாடி இருந்தாருன்னு சொல்லி சமிந்த வாஸ் சொல்லியிருந்தார். அதே போல ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு பதிலாக சமிந்த வாஸ் களமிறக்கப்படலாம் என்று எதிர்பார்த்திருந்த போது திசர பெரேரா களமிறக்கப்பட்டிருந்தார். ஆனால் நாங்கள் அந்த டைமில் எதிர்பார்த்திருந்தோம் என்னன்னு சொன்னால் குலசேகருக்கு பதிலாக சமிந்த வாஸ் களமிறக்கப்படலாம். என்னன்னு சொன்னால் இந்திய அணி குலசேகரோட பந்து வச்சு மிக இலகுவாக விளையாடக்கூடிய ஒரு அணி. ஆனால் சமிந்த வாஸ் என்று சொல்லும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர், புது போல்ல ஸ்விங் பண்ணக்கூடியவர். ஆகவே ஒரு 2 விக்கெட் பவர் பிளேயில் எடுத்துச்சுன்னு சொன்னால் அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆயிருக்கும் பார்த்துருந்தேன். ஆனால் ஃபைனலில் சமிந்த வாஸ் விளையாட வைக்கப்படலை. அதுக்கு மேனேஜ்மெண்ட் எடுத்த சில முக்கியமான தீர்மானங்களும் காரணமாக இருந்திருக்கலாம். என்னன்னு சொன்னால் சமிந்த வாஸ் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு சர்வதேச போட்டியில் எதுவும் விளையாடவில்லை. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவரை டிரெக்டா 2011 வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு எடுத்து போய் ஃபைனல் விளையாட வைக்கன்றது எந்த அளவு சாத்தியமான விடயம்ன்றது அதை நாம கணிக்க இல்லாமல் இருக்கணும். சில நேரம் அந்த முடிவு சாதகமாக அமைந்திருந்தா எல்லாரும் வரவேற்பாங்க, அதே இது பாதகமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக விமர்சனங்கள் பலது எதிர்நோக்க வேண்டி வந்திருக்கும். ஆனா அந்த போட்டியில் உண்மையாக எதிர்பார்த்தது போன்று குலசேகரன் பந்து வீச்சை டார்கெட் செய்திருந்தார்கள். அதே போல குலசேகர அந்த போட்டியில் ஒரு கெச் ஒன்று ட்ராப் பண்ணியிருந்தார். மற்ற ரன் அவுட் சங்ககார கௌதம் கம்பீர ரன் அவுட் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி டோனிட LPW ஒன்று. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த போட்டியில் சர்ச்சையாகவே இருந்தது. 2011 வேர்ல்ட் கப் இன்னும் சர்ச்சையான விடயங்கள் நிறையவே அதில் இருக்கின்றது. ஆனால் 2011 வேர்ல்ட் கப்பில் இந்திய அணியை விட இலங்கை அணி பலமான அணி. அந்த போட்டியில் இலங்கை அணி விளையாடிய விதத்தை பார்க்கின்ற போது உண்மையில் வெற்றி பெறக்கூடிய அணி இலங்கை அணி. முதல் 2 விக்கெட்டுகளையும் மலிங்க குறைந்த ஓட்டத்துக்குள்ளேயே கைப்பற்றியிருந்தார். மற்ற பந்துவீச்சாளர்களிலிருந்து ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு கிடைத்திருக்கின்ற போது நிச்சயமாக இந்திய அணியினை வீழ்த்தியிருக்க முடியும் அந்த போட்டியில் என்பதுதான் பெரும்பாலானவர்களின் கருத்தும் கூட. உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.